இன்றைக்கி அன்னாச்சி பழத்தில் ஒரு ஜாம் பண்ணலாம். இந்த ஓரத்தை நம்ம கையாலேயே திருகி எடுத்துடலாம். அது மறுபடியும் நம்ம நட்டு வச்சுக்கலாம் தோட்டத்துலையோ இல்லைனாக்கா க்ளோ பேக்லேயோ கூட நம்ம அதை வச்சு நம்ம பயிர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம சீவிடலாம். நல்லா சீவிடுங்க. இப்போ அடிபாகமும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துடணும். சீவி எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தால் நமக்கு கரகரன்னு வந்துடும். அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப சதையோடு நம்ம எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு ஜாம் கம்மியாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் இதை கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற கட்டையை எடுத்துடலாம். உங்களுக்கு தேவை நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கட்டையை கூட போட்டுக்கலாம். ஆனால் அதில் நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நான் அதனால் நடுவில் இருக்கிற கட்டையை நான் எடுத்துடுறேன். சுத்தமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாளாக பிரிச்சுக்கலாம். நாளாக பிரித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நடுவில் இருக்கிற கட்டையை இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா வந்துடும். அதை எடுத்துகிட்டு இது சின்ன சின்ன துண்டுங்களாக போட்டுக்கலாம். சின்ன சின்ன துண்டுங்களாக போட்டால் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனாக்கா அப்படியே ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பீஸுங்க தங்கிடும். சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ ஜாரில் தான் போட்டிருக்கேன். ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையுமே போட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நைஸாக வந்திருக்கு. நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமலேயே நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சி வரணும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதுக்கு அதில் இருக்கிற ஜூஸியே நமக்கு போதும். இதை வடிகட்டணுன்றதெல்லாம் கிடையாது. வடிகட்டாமலே அப்படியே நம்ம போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். லாஸ்ட்டு டைமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எனக்கு 1.5 கப்பு கிடச்சிது. நான் கடாயில் ஊற்றும்போது அது மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. அதனால் இது 1.5 கப்பு எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கப்பில் நமக்கு இந்த ஜூஸ் நம்ம அளந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கணும். நான் வெறும் ஜூஸை மட்டும்தான் போட்டிருக்கேன். பேஸ்ட்டை மட்டும், அதாவது அன்னாச்சி பழம் பேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு எனக்கு 1.5 கப்பு வந்தது. அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் வானலில். அது நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். கொஞ்சம் மூடி விட்டுக்கோங்க. இல்லைனாக்கா மேலே தெறிக்கும். தெறிக்காத மாதிரி இருக்கணுன்றதுனால தான் நம்ம கையிலெல்லாம் விழுந்துச்சுன்னா புண்ணாக போயிடும். அதனால் நான் மூடி போட்டிருக்கேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சளுக்கு பதில் கலர் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட கலர் கிடையாது, அதனால் நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது நமக்கு மஞ்சள் வாசனமெல்லாம் வராது. நமக்கு நல்லா கலர் நமக்கு எடுத்து கொடுக்கும் ஜாமு. அதனால் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இல்லைன்னா கேசரி பவுட்ரு மஞ்சள் கலரில் இருக்கிற கேசரி பவுடர் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் சுண்டி வந்ததுமே இந்த கப்பால் நான் 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். 1.5 கப்பு தான் நமக்கு பேஸ்ட்டு வந்தது. அதே 1.5 கப்பில் நான் சர்க்கரையை போட்டுக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பேஸ்ட்டு வருதோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கணும். அப்போ தான் ஜாமுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நமக்கு மெல்ட் ஆகிட்டு நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம இதை கலந்து விட்டுக்கணும். இல்லைன்னா அப்படியே நடுவில் மட்டும் அப்படியே ஜாம் ஆகிற மாதிரி ஆகிடும். ஓரமெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இடையில நம்ம கலந்து விட்டுக்கணும். ஒரு 4-5 வாட்டி நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது எப்படியும் ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. இப்படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னாக்கா அப்படியே தண்ணி மாதிரி ஊற்றக்கூடாது. அப்படியே பொறுமையாக விழுகணும். அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் வரணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் சுண்டி வரட்டும். இது கரெக்டான பக்குவம் வந்திருக்குது பாருங்கள். இந்த டைம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சு விட்டுருக்கேன். அப்போ தான் நமக்கு ரொம்ப கட்டியே இல்லாமல் இருக்கும். அந்த புளிப்பு சுவையும் நமக்கு கிடைக்கும். இந்த டயத்தில் உங்களுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் கிடச்சிதுன்னா அது கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் எசன்ஸ் எல்லாம் விடலை. நான் அப்படியே நேச்சுரலாகவே விட்டுட்டேன். உங்களுக்கு ரொம்ப வாசனை தூக்கி தரணும் அப்படின்னாக்கா எசன்ஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம். நான் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம்
இந்த மாதிரி பாட்டிலில் நான் ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம பன்னில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி ரோல் பண்ணிக்கலாம், ப்ரெட்டில் தடவி சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கூட இந்த மாதிரி நம்ம கொடுத்து அனுப்பலாம். சில பசங்க வந்து சாப்பிடாதுங்க, அன்னாச்சி பழம் வந்து சாப்பிடாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஜாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி பன்னுலேயும் தடவிக்கலாம், ப்ரெட்டுலேயும் தடவி விட்டுக்கலாம். கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கோங்க, வெண்ணெயோ நெய்யோ போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெய் தான் விட்டுருக்கேன். நெய் லைட்டாக தடவிட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஜாமை வந்து இதில் தடவிட்டு இன்னொரு ப்ரெட்டை வந்து அது மேலே வச்சு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். 4ஆக கூட கட் பண்ணிக்கலாம், 2ஆகவும் கட் பண்ணிக்கலாம், 4ஆகவும் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். ஸ்கூலுக்கு அனுப்பும்போது 4ஆக கட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் பசங்க வந்து ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு ஜாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்ததுக்கு நான் இப்போ வந்து ப்ரெட்டுலேயும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பன்னில், ப்ரெட்டு கிடையாது, ப்ரெட்டில் போட்டுட்டேன். நான் பன்னில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பன்னு வந்து இது சாதாரண ஒரு 5 ரூபா பன்னு தான். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி நெய்யோ பட்டரோ தடவிட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு பன்னும் ஒரு 2 ஸ்லைஸு ப்ரெட்டும் எடுத்திருக்கேன். எடுத்து தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பட்டர் தடவின பண்ணை வந்து இது மாதிரி இது மேலே வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதாரணமாக சும்மாவே ஜாம் தடவிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் டோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாம் தடவி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இன்னும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது, எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நான் இப்போ பன்னில் தான் தடவுறேன் ஜாமு. இது வந்து நம்ம சாயந்தர நேரத்தில் கூட இந்த மாதிரி தடவிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி பன்னில் தடவி கூட கொடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கு. ப்ரெட்லேயும் ஒன்று போட்டு காட்டுறேன் மறுபடியும். இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.